வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு நம்ம பூசணிக்காயில ஒரு கூட்டு செய்முறை பார்க்க போறோம். இந்த பூசணிக்காய் கூட்டுல நாம தட்டைப்பயிறு அல்லது காராமணி பயிர் சேர்த்து சமைக்க போறோம். இது வந்து கேரளால ரொம்ப பிரபலமான ஒரு ரெசிபி. இதை வந்து மத்தங்காய் எரிசேரின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டு வந்து சாதத்தோட மட்டும் இல்லாம சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த கூட்டு செய்முறை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த பூசணிக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறது 1/4 கப் தட்டைப்பயிறு. இதை வந்து பிளாக் ஐ பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயிரை வெறும் வாணலியில் ஒரு 3 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பயிரை வறுக்காம கூட வேக வச்சு பண்ணுவாங்க. ஆனால் வறுத்து பண்ணும்போது அதோட வாசனை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ அடுத்ததா நான் 400 கிராம் அளவுக்கு பூசணிக்காய் எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்ததா இந்த கூட்டுக்கு அரைச்சிக்கிறதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து காஞ்ச தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் கூட எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ மசாலாவை அரைச்சி தயாராக வச்சுட்டு இப்போ நம்ம இந்த கூட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கூட்டு பண்ணுறதுக்கு நாம் தேங்காய் எண்ணெயில் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து அதில் கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறேன். இப்போ கடுகு வெடித்த பிறகு நாம் அதில் வெட்டி வச்சிருக்கிற பூசணிக்காய் துண்டுகளை சேர்த்துக்க போகிறோம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் 1/4 கப் தண்ணீரும் சேர்த்து இப்போ நம்ம ஒரு 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ 3 நிமிஷத்தில் இப்போ பாதி அளவுக்கு நமக்கு பூசணிக்காய் வெந்துருச்சு. வெந்த பூசணிக்காயோட வத்தல் தூளும் அரைச்சி வச்ச தேங்காயும் கூடவே கொஞ்சமாக தண்ணீரும் சேர்த்து இப்போ இந்த பூசணிக்காயை நம்ம முழுசுமா வேக வைக்க போகிறோம். அதாவது இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும், பூசணிக்காய் நல்லா வேகணும். இப்போ நான் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு 3லிருந்து 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இப்போ திறந்து வச்சே தான் நான் வேக வச்சேன். இப்போ நான் பாருங்கள் இந்த பதத்தில் இருக்குது கூட்டு. இப்போ பூசணிக்காய் பார்க்கலாம், நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த பதத்தில் நாம் ஏற்கனவே வேக வச்சு தயாராக வச்சிருக்கிற தட்டைப்பயிறு அதை இதில் சேர்த்துற போகிறோம். தட்டைப்பயிரை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் வந்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. உப்பு சேர்த்தாச்சு. கூடவே 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மறுபடியும் 1 நிமிஷம் இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா அருமையான பூசணிக்காய் எரிசேரி தயாராயிரும். இந்த கூட்டு வந்து எந்த பதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் விருப்பம். தேவைன்னா கூடுதலாக கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் கூட்டு பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையான இந்த கூட்டு வந்து எல்லாருக்கும் நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு லேசான இனிப்பு சுவையும் இருக்கும். அதனால குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த ஒரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.